ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். புதுசாக மாதவரமில் ஓப்பன் பண்ணியிருக்க டிமார்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். நீங்கள் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வீக் டேயில் போங்க. வீக்கெண்டில் போனீங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடியாததுனால நாங்கள் வீடியோ எடுக்க முடியாதுன்றதை விட அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கான ஸ்டாக் பொருள் எதுவுமே இல்லை, எல்லாமே காலி ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கேருந்தே தான் என்ன தான் வாங்கிட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு சில பொருள் மட்டும் எனக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் நான் போயிருந்தேனோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தது மெயினாக குஷன் கவர்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த குஷன் கவர் 89 ருபீஸ். இது நல்ல ஒரு ஃபர் டைப்பில் இருக்க மாதிரி குஷன் கவர். இது நல்லாவே இருக்குது குவாலிட்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குஷன் கவர்ஸ் இது வாங்கியிருந்தோம். இது பேராகவே எடுத்திருந்தோம், 2 எடுத்திருந்தோம். ஒன்று 79 ருபீஸ். இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு அங்கே. ஆனால் என்னென்னா அங்கே வீக்கெண்டுங்கிறதுனால அங்கங்கே இருந்தது. நாங்கள் இதை தேடி போனதில் இது எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் இது 2 வாங்கியிருந்தேன். இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த சோஃபாவுக்கு இது மேட்சிங்காக இருக்கான்னு இது பார்த்து சொல்லுங்கள். இல்லை இது மேட்சிங்காக இல்லை, வேறு ஏதாவது கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா இன்னொரு பர்ச்சேஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுன்னா அது இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் டவல். இது நல்லாவே இருக்கும். இந்த குவாலிட்டி 49 ருபீஸ். இது நான் ஆல்ரெடி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது நான் செகண்ட் டைம் இப்போ போனதுனால இது திருப்பி நான் இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத். இது ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் பர்ச்சேஸு. நான் நிறைய கிச்சன் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எப்படியும் 299, 300, 400லாம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினா ஒர்த்தா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ நான் டிமார்ட்டில் பார்த்தப்ப பார்த்திங்கன்னா இது எனக்கு புதுசாக இருந்தது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ 99 ருபீஸ்க்கு 4 பீஸ் இருக்கிறதுலாம் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 30 x 30 சென்டிமீட்டர். கொஞ்சம் நல்லா பிக்காகவே இருக்குது. அதே மாதிரி நான் இது நான் யூஸ் பண்ணியும் பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்க்கும்போது தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆச்சு. இது ஒரு மஸ்ட் பைனே சொல்லலாம். நீங்கள் டிமார்ட்டில் போனீங்கன்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 99 ருபீஸ்க்கு 4 மைக்ரோ ஃபைபர் கிளாத் அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே அங்கே எனக்கு தெரிஞ்ச இது புது ஸ்டாக்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பழைய டிமார்ட்லலாம் இந்த டிமார்ட்டில் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் நான் பார்த்ததில்ல. இது புதுசுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஸ்டீலில் ஒரு லெமன் ஸ்குவீசர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்க்கும்போது கரெக்டாக கண்ணில் மாட்டுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 99 ருபீஸ். இது குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கே நம்மளுக்கு நீங்கள் ஷாப்லலாம் வாங்கினீங்கன்னா 40-50 ருபீஸ்க்கு வரும். ஸோ ஸ்டீலில் இது நல்லாயிருக்கு. என்னன்னா இது எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். மற்றபடி இது எல்லாமே நல்ல ஒரு பொருளாக இருக்குது. அப்புறம் மெயினாக இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் கிச்சன் சிங்க்குக்கு என்ன ஸ்க்ரப்பர் போட்டு யூஸ் பண்ணுறது நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஷாப்ஸில் விற்கிற மாதிரி அந்த பெரிய ஹேண்ட் வச்சுருக்க அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் செட் ஆச்சு. பட் ஆனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தில்ல. ஒன்று வாங்கினேன் அதே மாதிரி. ஆனால் அது நான் யூஸில் உடஞ்சி போச்சு. நெக்ஸ்ட்டு சரி நம்ம இது டைல் ஸ்க்ரப்பர் தானே, சரி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கறனால எனக்கு தெரிஞ்சு கார்னர்ஸும் ரீச் ஆகும் அப்படின்றனால இதை நான் வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஸ்க்ரப்பர் சிங்க்குக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த டிமார்ட்டில் போயிட்டு நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் பர்ச்சேஸ் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக போகலை. சரி புது டிமார்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். நீங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்டில் போகாதீங்க, வீக் டேயில் போக ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்டில் போனாலும் மார்னிங் டைமில் போய் பாருங்கள். அதே நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு இப்படி தான் ஃபுல் க்ரௌடடாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. நம்மளோட சேனலில் கிச்சன் சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.